ரைட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ஃபோமன் ட்ரைனிங் உங்களோட செக்லிஸ்ட் கேட்ட மாதிரி சில விஷயங்கள் அஹ், போன மாதம் பார்த்த நாங்கள் அதுண்ட தொடர்ச்சி இன்றைக்கு பார்ப்போம். உங்களுக்கு ஃபோமன் ட்ரைனிங்கில் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஒன்று இருந்தது. அதில் இருக்கிற சில விடயங்கள், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபார்மசியில் பார்க்கணும் என்ற மாதிரியான விடயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தலாம். அதில் இது நாங்கள் அநேகமாக உங்களுக்கு இந்த செக்லிஸ்ட் அதுகள் வாரத்துக்கு முதலே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் செக்லிஸ்ட் வந்த அப்புறம் அநேகமாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணின அதே மாதிரியான டாபிக்குகளில் அநேகமாக செக்லிஸ்ட்டும் இருந்ததால் அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. ரைட். அதில் முதல் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபார்மசிஸ்ட் ரோல் வந்து பார்த்துனாங்க, அந்த 7 ஸ்டார் ஃபார்மசிஸ்ட் விடயங்கள். மற்றது வந்து ரெண்டாவதுல வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் சம்பந்தமான விடயங்கள் ரிவைஸ் பண்ணாங்க. மூன்றாவது டொசேஜ் ஃபார்ம் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான விடயங்கள் பார்த்துனாங்க. நாலாவது ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கால்குலேஷன்ஸில் முக்கியமாக இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு என்னென்ன விதமான கால்குலேஷன்ஸ் கூட தேவைப்படும் என்ற விடயங்கள் பார்த்துனாங்க. முக்கியமாக பெர்சன்டேஜ் டோஸ் கால்குலேஷன்ஸ் அதுகள். அடுத்தது வந்து அஞ்சாவது முக்கியமான ஏரியா வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஒன்று பார்த்தோம். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அதில் சில விடயங்கள் நாங்கள் பார்த்து நாங்கள் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் வந்து அஹ், என்னத்துக்காக முக்கியம் என்ற விடயங்கள் பார்த்து நாங்கள் அதில் முக்கியமான விடயங்கள் வந்து ஒரு வாங்கிக்குள்ள ஒரு லைசன்ஸ் சப்ளையர்கிட்ட வாங்கணும். அதே மாதிரி அஹ், அங்கிருந்து சப்ளையர்கிட்ட இருந்து விலைக்குள்ள பேட்ச் எக்ஸ்பைரி அதுகளை வந்து செக் பண்ணணும். அஹ், அதே மாதிரி இன்வாய்ஸ் க்ராஸ் வெரிஃபிகேஷன் செய்யணும். அதாவது இன்வாய்ஸ் என்ற பில்லுக்கும் வந்த ப்ராடக்ட்டுக்கும் வந்து சரியான ஃபிசிக்கல் கவுண்டம் வந்து சரியாக இருக்குதான்றதை செக் பண்ணணும். இப்படி செக் பண்ணாமல் அதில் எதுவும் மிஸ்டேக் இருந்ததுன்னு சொன்னால் என்ன ரிஸ்க், ஃபினான்சியல் லாஸ், ஸ்டாக் மிஸ்மேட்ச் அப்படியான சில விடயங்கள் பார்க்குறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துனாங்க. அதை மாதிரி என்ன மாதிரி சிலது இந்த ஓடவண்ணைக்குள்ள என்ன மாதிரி கம்யூனிட்டி பேஸ்ட் செலெக்ஷன் ஃபார்மசி எந்த எந்த ஏரியா கிட்டே இருக்குது. அதே மாதிரி சீசனல் கிளினிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது சில சீசன் பொறுத்து முக்கியமாக தேவையான மருந்துகள் அப்படியான சில விடயங்கள் பார்த்தனாங்க. பட் அது வேறு நாங்கள் என்ன பார்த்தனாங்க, உதாரணங்கள் நிறைய பார்த்தனாங்க. அதை விட இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் ஓர்டர் எக்ஸிக்யூஷன் அண்ட் சப்ளையர் ரிலேஷன்ஸ் என்ற விடயம் இன்னொன்று ஆறாவதாக பார்த்தனாங்க. ஓர்டரில் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் ஜென்ரேஷன், என்ன மாதிரி பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து அப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதில் என்னென்ன விடயங்கள் நாங்கள் உள்ளடக்கூடும் அந்த மாதிரியான பர்ச்சேஸ் ஆர்டர் சம்பந்தமான விடயங்கள் பார்த்துனாங்க. அடுத்தது வந்து அதுக்கு உதாரணங்கள் எல்லாம் நிறைய பார்த்துனாங்க. சரிதானே. அடுத்தது வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் ரிசீவிங் அண்ட் வெரிஃபிகேஷன். சரிதானே. ரிசீவிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று ஒன்று பார்த்துனாங்க.
அநேகமாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டியது வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல வந்து ட்ரக் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் சரிதானே ரைட். ஜென்சிகா வாசிங்க பார்ப்போம். Inventory management, truck identification, and storage. Welcome back. After you have received and verified your stock, you must place it correctly. Today, we look at how to maintain the chemical integrity of your products. Storing a drug in the wrong environment is just as dangerous as dispensing the wrong drug. It renders the medication ineffective or potentially toxic. ரைட். என்ன சொல்லியிருக்கு? ஸ்டாக் வந்து வெரிஃபை பண்ணி எடுத்தா பிறகு சரியான இடத்துல வைக்க வேணும். ம். சரியான இடத்துல ஸ்டோர் பண்றது மூலமாக இப்ப டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் எல்லாம் மாறி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கலாம். ம். ரைட். நீங்கள் இப்போ எங்கே உங்களுக்கு ட்ரைனிங் போட்டிருக்குது? ஷீமா ஃபார்மசி. ஓகே. போகிறதும் ஆமா. ரைட். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்கும். இதில் மருந்துகளை வந்து சரியாக நீங்கள் அடையாளம் காண்றதும் அதை சரியான முறையில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் வந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம்ன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். சரிதானே? அப்போ ஸ்டொக்கை நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருந்து ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணின பிறகு வந்து அது சரியானதான்றதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து அந்த மருந்துகளை சரியான இடத்துல வைக்கணும். அந்த ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் இருக்கும். இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரேஜ் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதில் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டோரேஜ் இந்த டெம்பரேச்சரில் வைக்கணும், அப்படியான இடத்துல வைக்கணும், அந்த ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி ஆன இடத்துல வைக்கணும். உதாரணம் முக்கியமாக டெம்பரேச்சர், மற்றது இந்த லைட், ஹியூமிடிட்டி அந்த விடயங்களை வந்து முக்கியமாக கருத்தில் கொள்ளணும். சரிதானே? ரைட். ஏன் இது முக்கியம்? அதை நீங்கள் தவறான இடத்துல வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு டெம்பரேச்சர் 2 to 8 இருக்க வேண்டிய ஒன்றை வந்து நீங்கள் வெளியால் வச்சாலோ அல்லது வந்து வெளியால் இருக்க வேண்டியது 2 to 8 வச்சாலோ அல்லது வந்து ஒரு லைட் சென்சிட்டிவானதை வந்து வெளிச்சம் கூட படுற மாதிரியான இடத்துல வச்சாலோ அப்படியான இடங்கள்ல வைக்கிறதால வந்து சில நேரங்களில் அது இந்த மருந்தின் எஃபெக்டிவ்னஸ் என்ன செய்யலாம்? குறையலாம். அல்லது வந்து சில விட டாக்ஸிக்காகவும் மாறலாம். சரிதானே? இப்போ ஸ்டோரேஜ் வந்து பிழையானதாக இருந்தால் கிட்டத்தட்ட பிழையான மருந்தை கொடுக்குற மாதிரியான ஆபத்தை கொண்டு வரலாம். என்னென்னு சொன்னால் மருந்துன்ற இயற்கையான மருந்துன்ற வழக்கமான தன்மை வந்து என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதால நீங்கள் மருந்துன்ற வழக்கமான தன்மை அல்லது அதன் இயல்பு இல்லைன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட வேற மாதிரி தானே வேலை செய்யும். ஓமோ இல்லையோ? ஒரு மருந்து நீங்கள் ஸ்டோரேஜ் வைக்கிறதால அதன் செயற்படு தன்மை வந்து மாறுதுன்னு சொன்னா நீங்க கொடுக்கறது ஒரு வேறொரு மருந்து மாதிரி தானே வேலை செய்ய போகுது. ஓமோ இல்லையோ? நாங்க இப்போ ஸ்டோரேஜ் பிழைக்கிறதால ஒரு மருந்துன்ற தன்மை வந்து கெட்டு போகுது, மாறுது. அதால் அது வந்து சில பாதகமான விளைவுகளை வேறு விளைவுகளை காட்டுது என்று சொன்னால் அது நீங்கள் வழக்கமான சரியான கண்டிஷனில் இருக்கிற மருந்து வேலை செய்கிற மாதிரியே வேலை செய்ய போகுது இல்லைத்தானே? அப்போ ஒரு பிழையான மருந்தை கொடுத்த மாதிரி தான் அது வேலை செய்ய போகுது. உங்களோட ஸ்டோரேஜ் பிழைக்கிறதால சரியான மருந்தையே கொடுத்தாலும் ஸ்டோரேஜ் பிழைச்சதால அது ஒரு பிழையான மருந்து மாதிரி வேலை செய்ய போகுது. சரிதானே? அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். உதாரணத்துக்கு இன்சுலினை நீங்கள் வெளியில் வெப்பத்தில் வச்சா வந்து அது என்ன செய்யாது, ஒழுங்காக வேலை செய்யாது, இன்எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சரிதானே. இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் சுரப்பை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வைக்காட்டி என்ன நடக்கும்? பாக்டீரியா வந்து கண்ட்ரோல் ஆகாது. அதே மாதிரி அப்போ உங்களுக்கு முக்கியமாக ஒரு ட்ரக்கை ரிசீவ் பண்ணினா அதை வெரிஃபை பண்ணணும். அதில் கரெக்ட் ஸ்டோரேஜை வந்து பார்த்து அந்த இடத்துல வைக்கணும். என்னென்னு சொன்னால் அதில் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை பிள்ளையான ஸ்டோரேஜில் வச்சா அது இன்எஃபெக்டிவாகவும் டொக்சிக்காகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானே? ரைட். அவசியம். Identify medicine and describe the correct optimum storage conditions. Inventory management relies on your ability to correctly identify products and protect their stability through the appropriate storage. ம். Accurate identification. You must be able to correctly identify medicines, recognizing the differences between brand names, generics, and similar looking packaging to prevent dispensing error. அக்யூரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். சரிதானே. அப்போ உங்களுக்கு முக்கியமாக வந்து ஒரு மருந்துகளை சரியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஐடென்டிஃபை பண்ணி சரியான சேமிப்பு சரியாக அதை சரியான கண்டிஷனில் ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ இதில் வந்து முக்கியமான கருத்து என்னென்னு சொன்னால் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை வந்து சரியாக இருக்கணும்னு சொன்னால் மருந்துகளை வந்து சரியாக ஐடென்டிஃபை பண்ணணும். அதை சரியான ஸ்டோரேஜ் கண்டிஷனில் வைக்கணும். சரிதானே. அது ரெண்டும் வந்து முக்கியம். அப்போ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் மருந்துகளை சரியாக ஐடென்டிஃபை பண்ணணும். அதை சரியாக ஸ்டோர் பண்ணணும். இதால் என்ன பாதுகாக்கப்படுது? மருந்துன்ற ஸ்டெபிலிட்டி பாதுகாக்கப்படுது. அதில் வந்து அக்யூரேட் ஐடென்டிஃபிகேஷன் என்று சொல்கிறது வந்து இதில் அக்யூரேட் ஐடென்டிஃபிகேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் முக்கியம் என்று சொன்னால் அதில் பிராண்ட் நேம், ஜெனரிக் நேம் அதுகளை பார்க்கணும். அதை மாதிரி ஒரே மாதிரியான சில பல அந்த பேக்கேஜஸ் வந்து அதில் டிசைன்ஸ் வந்து ஒரே மாதிரியான சிமிலர் லுக்கிங் பேக்கேஜிங் அதுகள் இருக்கலாம். அப்போ அதுகள் எல்லாத்தையும் வந்து பக்கத்தை வச்சா சில பல உங்களுக்கு சில பல தவறான மருந்து மாறி கூட எரர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுகளை எல்லாம் வேறுபடுத்தி அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. சரிதானே. அப்போ அந்த பிள்ளையான மருந்தை வந்து அப்படி தவறான மருந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு அதுகளை வந்து தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு தவிர்க்கலாம். சரி. அப்படியா மருந்து கொடுத்தா அது யாருக்கு பாதிப்பை கொண்டு வரும்? பேஷண்ட்டுக்கு வந்து பாதிப்பு கொண்டு வரும். இதுதான். ரைட். சில டேப்லெட்ஸ் வந்து பேக்கேஜஸ் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அதுகளை கன்ஃபியூஷன்ஸ் வராமல் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும்? ஸ்டோர் பண்ணணும். ரைட். Optimum storage conditions. You are responsible for understanding the specific environmental requirements for your stock. This includes temperature control, monitoring refrigeration for heat sensitive items, example insulin, biologicals, and keeping room temperature stock within specified ranges. Light sensitivity, identifying light sensitive drugs that require amber or opaque packaging to prevent degradation. Humidity and air, ensuring medicines are kept away from moisture that can cause chemical breakdown. ரைட். மருந்துகளை வந்து பாதுகாப்பாகவும் அதன் செயல்திறனும் வந்து குறையாமலும் இருக்கவும் நீங்கள் அதுக்கு சரியான என்விரான்மெண்ட்டில் வந்து அதை ஸ்டோர் பண்ணுவோம். அதான் சொல்லியிருக்கு. அப்போ அதில் வந்து முக்கியமாக வந்து அதுக்கு தேவையான என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதலாவது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல். சில மருந்துகள் வந்து ஹீட் சென்சிட்டிவானதாக வெப்பத்துக்கு பாதிக்கப்படக்கூடியதாக இருந்தால் இன்சுலின் வேக்சின்ஸ் அதுகள் வந்து அதுக்கேற்ற மாதிரியான உதாரணத்துக்கு ஃப்ரிட்ஜில் 2 to 8 அப்படியான வைத்திருக்க வேண்டியதுனா அதில் வச்சிருப்போம். ரூம் டெம்பரேச்சரில் வைக்க வேண்டிய ட்ரக்ஸை வந்து என்ன செய்யணும்? 25 டிகிரி செல்சியஸ் கிட்ட அந்த இதில் வச்சுருக்கணும். பிள்ளைன்னு சொன்னால் மருந்து வந்து
அந்த எஃபெக்ட் வந்து குறையும். லைட் சென்சிட்டிவான சொன்னால் சில மருந்துகள் ஒளியால் வந்து பாதிக்கப்படும். அப்படியான இதுகளை வந்து ஆம்பர் கலர்ன்ற அந்த ப்ரௌன் கலரான கண்ணாடி போத்தல் ஆம்பர் கலர் போட்டலோ ஒப்பேக்குன்றது வந்து என்ன, ஒளி புகாத கண்டெய்னர் அதுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதை ஒளியில வச்சா, வெளிச்சம் படுற மாதிரி வச்சா என்ன நடக்கும், ட்ரக் வந்து டீக்ரேட் ஆகும். சரிதானே? அப்ப அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டால் நல்ல. அடுத்தது வந்து ஹியூமிடிட்டி அண்ட் ஏர். அப்போ ஈரப்பதனும் ஏர் காற்றும் அண்டைக்குள்ள வந்து மாய்ஸ்சர் வந்து என்ன செய்யும், மருந்தை வந்து பாதிக்கும். அதால் வந்து ட்ரையான பிளேஸில் சிலதை வைக்க வேண்டி இருக்கும். அப்போ ஸ்டோரின் கூல் அண்ட் ட்ரை பிளேஸ் அப்படி சிலவோட ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பான். அப்போ ஹியூமிடிட்டி ஈரப்பதன் இல்லாத மாதிரியும் இருக்கும். சரிதானே? அப்போ அதோட வந்து சில ஏர் டைட்டான கண்டெய்னர்ஸ் இருக்குத்தானே, அப்படியானதாகவும் இருக்கிறது நல்ல. உதாரணம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் தானே, சில இதுகளை வந்து போத்தல்களை ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது, இதோட லூஸாக மூடிக்கிடி வச்சிங்கன்னு சொன்னாலும் அப்படியான பிரச்சனைகள் வரும். அதால் டைட்டாகவும் க்ளோஸ் பண்ணி அப்படியும் வைக்கணும். ரைட், வாஷிங். Storage guidelines are not suggestions, they are clinical requirements. If you store an antibiotic injection in a hot cupboard instead of the pharmacy fridge, you are not just losing money or ruin stock, you are potentially giving a patient treatment that will fail. ரைட். அப்போ இந்த ஸ்டோரேஜ்ன்றது வந்து ஸ்டோரேஜ் கைட்லைன் என்று சொல்றது வந்து ஒரு சஜஷன் இல்லை. சரிதானே? ஒரு சஜஷன், ஒரு சாதாரணமான ஒரு ஆலோசனை இல்லை. ஸ்டோரேஜ் கைட்லைன்ன்றது ஒரு Clinical requirements. கிளினிக்கல் ரிக்வயர்மெண்ட், ஒரு கட்டாயம். சும்மா ஒரு ஆலோசனையாக சொல்கிறது இல்லை. ஸ்டோரேஜ் இப்படித்தான் ஸ்டோரேஜ் வைக்கணும்ன்றது சொல்கிறது ஒரு ஆலோசனை இல்லை, அது ஒரு கட்டாயமான விதிமுறை. சரிதானே? அப்போ உங்களுக்கு உலகம் அதை நீங்கள் இக்னோர் பண்ணினா, அப்படித்தான் ஸ்டோர் பண்ணணுமன்ற விடயத்தை வந்து இக்னோர் பண்ணினா அது பேஷண்ட்டுக்கு பாதிப்பை கொண்டு வரும். சரிதானே? ரைட். அப்போ அதை நீங்கள் ஸ்டோரேஜை சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னு சொன்னால் உங்கள்ட்ட இருக்கிற ஸ்டாக் அப்படியே அது பழுதாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மருந்து வேலை செய்யாது. அதை மாதிரி பேஷண்ட்டுக்கு கொடுத்தா ட்ரீட்மெண்ட் வந்து என்ன செய்யறதுக்கு, ட்ரீட்மெண்ட் தட் வில் ஃபெயில், அதாவது ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிதானே? ரைட். Practical examples, pharmacy situations, accurate identification situations. Two medicines have a very similar packaging. Celecoxib capsules, cephalexin capsules. Risk, a pharmacist may accidentally dispense the wrong medicine. Smart action, carefully read the drug name. Check strength and dosage form. Confirm brand was generic name. ரைட். சரிதானே? அப்போ உங்களுக்குலாம் ஒரே மாதிரியான பேக்கேஜிங் இருந்துன்னு சொன்னால் அதை கன்ஃபியூஷன் வரும். பக்கத்தை வச்சா தவறுதலாக மாறிக்கறி கொடுத்து விட்டா என்ன நடக்கும், தவறான ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பேஷண்ட்டுக்கும் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் வந்து ட்ரக் நேமை வந்து கவனமாக படிக்கணும். அதோட வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து
மில்லிகிராம்களை வந்து செக் பண்ணுவோம் சரிதானே செலிகோசிப் அதுகள்னு சொன்னால் எத்தனை எத்தனை மில்லிகிராமில் வரும் 100 மில்லிகிராம் 200 மில்லிகிராம் வந்து வரும் செவலெக்சின்னு சொன்னால் 250 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் வந்து வரும் அப்போ அதுகளெல்லாம் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஷன் இல்லாமல் கொடுக்கணும் சரிதானே அப்போ செலிகோசிப் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல செவிலெக்சின் கொடுத்தா அப்போ பேஷண்ட்டுக்கு தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் கொடுத்த மாதிரி வந்துடும் அதே மாதிரி செவிலெக்சின் கொடுக்க வேண்டிய இடத்துல செலிகோசிப் கொடுத்தா இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டிய இடத்துல பெயின் கில்லர் கொடுத்த மாதிரி வந்துடும் சரிதானே இப்ப ரெண்டும் வந்து பிழையான ஒரு விடயம் அடுத்தது Asikas. ம் Temperature control situation. A shipment of insulin vials arrives. Record storage refrigerator 2 to 8 degrees Celsius. Problem: if insulin stored at room temperature or in heat, its potency decreases. Smart action: immediately place insulin in a pharmacy refrigerator. Record temperature monitoring. ரைட் அப்போ ஒரு இன்சுலின் வந்ததுன்னு சொன்னால் அதை வந்து தேவையான ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரிட்ஜில் 2 to 8 வைக்கணும் அதை வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சாலோ ஹீட்டில் வச்சாலோ அதில் போட்டன்சி குறையும் அதாவது இன்சுலின் சரியாக வேலை செய்யாது அப்போ என்ன செய்யணும் அதை உடனடியாக ஃபார்மசி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணணும் அடுத்தது லைட் சென்சிட்டிவான ட்ரக்ஸ் வந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யணும் Situation: the pharmacy receives furosemide injection. Problem: exposure to sunlight can cause drug degradation. A smart action: store in an amber or opaque packaging. Keep away from direct light. அப்போ அது லைட் சென்சிட்டிவான சப்ஸ்டன்சஸை வந்து டிரெக்டாக லைட் படாமல் வைக்கணும் சரிதானே ரைட் Humidity and air control. Effervescent tablets stored in a humid environment. Problem: moisture causes tablets or react prematurely. Smart action: store in airtight containers. Keep medicines in a dry storage area. அதாவது ஹியூமிடிட்டியான ஏர் கண்ட்ரோல்ன்றது சில எஃபர்வேஷன் டேப்லெட் மாதிரியானதுகள் வந்து என்ன கொஞ்சம் நீர்த்தன்மை வந்தாலே என்ன செய்திடும் அதை கரைஞ்சிடும் அதால் வந்து அது ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ ட்ரையான ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸில் வந்து இருக்கும் சரியா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் Your practical assignment: walk through your pharmacy storage area, pick 5 different trucks. Do they all have the same storage requirements? Find one truck that requires refrigeration and one that is light sensitive. Where are they located in your pharmacy compared to the general stock? ரைட் அப்போ உங்களுக்கு உங்களோட ஃபார்மசி ஸ்டோரேஜ் ஏரியாவை பார்க்கணும் பார்த்து அதில் உங்களோட ஃபார்மசியில் உள்ள ஸ்டோரேஜ் ஏரியாவை செக் பண்ணணும் உங்களுக்கு நீங்கள் ஃபார்மசிக்கு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட் மாதிரி சொல்கிறேன் சரிதானே உங்களோட ஃபார்மசியில் உள்ள ஸ்டோரேஜ் ஏரியா வந்து செக் பண்ணுவோம் அதில் 5 வேறு வேறு ட்ரக்கை வந்து ரெண்டமாக தெரிவு செய்து பாருங்கள் அதில் எல்லா மருந்துகளுக்கும் ஒரே ஸ்டோரேஜ் கண்டிஷன் இருக்குது 5 10 அது உங்களோட விருப்பம் அதில் இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் என்ன மாதிரி வேறுபடுது சரிதானே அதில் வந்து ஸ்பெஷலான ஸ்டோரேஜ் கண்டிஷன் ஏதாவது இருக்குதா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டி இருக்குது லைட் சென்சிட்டிவான ட்ரக்காக இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இடத்துல தான் அது வந்து வைக்கப்பட்டிருக்குதா லைட் சென்சிட்டிவான ஒரு ட்ரக்குன்னு சொன்னால் அது வந்து அகல முன்னுக்கு வெளிச்சம் கூட படுற இடத்துல வச்சிருக்குதா இல்லை கொஞ்சம் இருட்டான இடத்துல வச்சிருக்குதா அதுகளை நீங்கள்
பாருங்க, பார்த்துட்டு அது சம்மந்தமாக உங்களோட மாஸ்டர் ஃபார்மசிஸ்டோட டிஸ்கஸ் பண்ணலாம். இது லைட் சென்சிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் லைட் என்று கிடக்குது. ஆனால் இது கொஞ்சம் முன்னுக்கு வெளிச்சத்தில் கிடக்குது. அதை நாங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவேன்னு நீங்கள் அப்படி டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை ஏற்கனவே இருட்டான இடத்துல இருந்ததுன்னு சொன்னால், கொஞ்சம் வெளிச்சம் குறைவான இடத்துல இருந்துச்சுன்னா ஓகே. அப்போ அப்படியான விடயங்களை நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட லோக் புக்கில் எழுதலாம். அவன் ஒரு 5 லைன், அப்போ 5 to 6 லைன் எழுத சொல்லி இருக்கிறான். அப்போ ஒரு ஸ்டோரேஜ் சம்பந்தமான விடயங்கள் என்ற ஒரு டிஸ்கஷன் இருக்குல்ல, நீங்கள் வேணும்னு சொன்னால் ஒரு லைட் சென்சிட்டிவான சப்ஸ்டன்ஸ் இப்படி ஒரு 5 ஒரு 10 ட்ரக்ஸை வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி அதுக்குள்ள நாங்கள் அந்த ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் பார்த்து நாங்கள் அப்போ அதுக்கேற்ற சரியான இடங்களில் தான் அதுகள் இருக்குதா என்றதை பார்த்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்த நாங்கள் அது சம்மந்தமாக லைட் சென்சிட்டிவ் ட்ரக்ஸுகள் சம்மந்தமாக சில டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் லைட் குறைஞ்ச இடங்களில் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுனாங்க. அப்படியான சில விடயங்கள் வந்து நீங்கள் எழுதலாம். சரிதான், ரைட். நோட் புக்லேயும் எழுதலாம் சில விடயங்கள் இதுகள் சம்மந்தம். ரைட், அடுத்தது 9வது மதுசாஜினி. Controlled substances. Welcome back. Now we discuss the most regulated area of your pharmacy, controlled drugs. Psychotropic and narcotics are high-risk medications that require extra security and precise documentations. The mistake here is not just a clinical error, it's a legal one. You must handle this with the highest level of professional discipline. ரைட். கண்ட்ரோல்ட் சப்ஸ்டன்சஸ் இன்றைக்கில் வந்து உங்களுக்கு விளங்கணும் எப்படியான இதுகள் வந்து சில சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ், நார்கோட்டிக்ஸ் அப்படியான விடயங்கள். அப்போ இந்த ட்ரக்ஸுக்கு வந்து ரிஸ்க் வந்து கூட, மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு அபியூஸ் கான சந்தர்ப்பங்கள் வந்து கூட. அதுக்கு என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி தேவையாக இருக்கும். இந்த மருந்துகள் வந்து லொக் அண்ட் கீயில் வைக்கணும். எல்லாரும் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. அப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் வந்து என்ன செய்யணும், ரெக்கார்ட் பண்ணணும். தனியாக கண்ட்ரோல் சப்ஸ்டன்சஸுக்கு வந்து ரெக்கார்டு ஒன்று இருக்கணும். உங்களோட புக்கில் இருக்கிற குவான்டிட்டியும் ஃபிசிக்கல் ஸ்டாக்கும் வந்து எண்ணி பார்க்கக்குள்ளேயும் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். சரியா, அக்யூரேட்டாக இருக்கணும். கிட்டத்தட்ட இவ்வளவு இருக்கும்ன்ற மாதிரியெல்லாம் எழுதக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்போ கிட்டத்தட்ட இவ்வளவு கொடுத்துருப்போம், இவ்வளவு இருக்கும்னு ஒரு ரேண்டமாக சும்மா ஒரு எழுந்தமானமாக சொல்லக்கூடாது. சரி, அக்யூரேட்டாக உங்களோட கொப்பியில் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பதிஞ்சு அதுக்கு எவ்வளோ வழங்கப்பட்டிருக்கும், அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குமன்ற மாதிரியான சரியான ரெக்கார்ட் இருக்கும். சரிதானே. அப்போ இது வந்து இப்போ மற்ற மருந்துகள் மாதிரி இந்த கண்ட்ரோல் சப்ஸ்டன்சஸ் அப்படியான ட்ரக்ஸுகள் வந்து அதை வந்து நீங்கள் பிள்ளையாக ஹேண்டில் பண்ணினா உங்களுக்கு இப்போ முதல் மற்ற மருந்துகளை பிள்ளையாக ஹேண்டில் பண்ணினா அது கிளினிக்கல் எரர் வர மாதிரி, இது கண்ட்ரோல் சப்ஸ்டன்சஸ் அப்படி ஹேண்டில் பண்ணால் கிளினிக்கல் எரர் வாரதோட அது மட்டும் இல்லாமல் சில லீகல் ப்ராப்ளம்ஸும் வந்து வரும், அதாவது சட்ட சிக்கல்களும் வரும். சரிதானே. இப்போ இந்த இப்படியான கண்ட்ரோல் சப்ஸ்டன்சஸை கையாளைக்க வந்து மிகவும் வந்து கவனமாக இருக்கணும். ப்ரொஃபஷனல் டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணணும். பாசுங்க. Describe the correct storage conditions and handling procedures for controlled drugs. Psychotropics, narcotics. The management of controlled substances is defined by strict legal protocols to prevent misuse and diversion. Secure storage. You must describe and adhere to the correct storage conditions for controlled drugs. This typically involves a locked cabinet or a safe that is permanently fixed to the building structure to ensure restricted access. ரைட். இந்த கண்ட்ரோல்டு ட்ரக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஸ்ட்ரிக்டான
லீகல் ரூல்ஸஸ் வந்து இருக்குது. சரிதானே? அதுக்கு காரணம் வந்து அது மிஸ்யூஸ் தவறாக வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்காகவும் அது தவறான வழியில் போகிறது வந்து தவிர்க்கிறதுக்காகவும் இப்படியான சில ரூல்ஸுகள் இருக்குது. அதில் வந்து முதலாவது செக்யூர் ஸ்டோரேஜ் இண்டெக்ல வந்து இந்த ட்ரக்ஸை வந்து எப்படியான லாக் கேபினெட் சேஃபாக இருக்கணும், அது ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஃபிக்ஸ்டாக இருக்கணும்னு சொன்னால் என்ன, எங்கேயாவது பொருத்தப்பட்டு இருக்கணும். அப்படியே ஒரு பெட்டிக்கை வச்சு ஒரு கார்ட்போர்ட் பெட்டிக்குள்ள இந்த அப்படியான சைக்கோட்ரோபிக் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் வந்து வச்சுட்டு பெட்டியோட தூக்கி கொண்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. சரிதானே? அது மாதிரி லிமிட்டட் ஆக்சஸ் இருக்கணும். லாக் அண்ட் கீ அது யார் அதை ஹேண்டில் பண்ணலாம்னு இருக்கணும், யார்கிட்ட கீ இருக்கும் அந்த மாதிரி. அது ஹேண்ட்லிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. Handling procedures. You are responsible for the specialized handling of narcotics and psychotropic substances. This includes maintaining a controlled drug register to record every tablet or vial that enters or leaves the pharmacy. Hmm. Inventory accountability. You must ensure that the physical count of these drugs exactly matches the legal records at all times. Any discrepancy must be reported immediately to your supervisor. ரைட். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்ட்ரோல் ட்ரக் ரெஜிஸ்டரை வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த ட்ரக்ஸ் வந்து கண்ட்ரோல் ஃப்ரீயான சப்ஸ்டன்சஸுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஒன்று மெயின்டைன் பண்ணி அதில் இந்த ட்ரக் வந்தாலும் ட்ரக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஸ்டாக் இன் பண்ணணும். அதை மாதிரி நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு மருந்து கொடுத்தா ஸ்டாக் அவுட் பண்ணி நீங்கள் அதோட பேலன்ஸ் வந்து சரியாக காட்டணும். நீங்கள் ரெக்கார்டில் காட்டுற அந்த பேலன்ஸும் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாக்கும் வந்து சரியாக எண்ணி பார்த்தாலும் சரியான அளவில் இருக்கணும். சரிதானே? அப்போ அதை வந்து நீங்கள் சரியாக கையாளணும். இன்வென்ட்ரி அக்கௌண்டபிலிட்டி என்ற இதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும். அந்த லீகல் ரெக்கார்ட் அந்த ரெஜிஸ்டரும் உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டாக், அதாவது நேரடியாக எண்ணி பார்க்குற உண்மையான ஸ்டாக்கும் வந்து மேட்ச் ஆகும். மிஸ் மேட்சாக இருந்தால் உடனடியாக அவங்களோட சூப்பர்வைசருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். சரிதானே? மோஃபின் பிரியாணி இருந்ததுன்னு சொன்னால் மேலே டயசிபேம் அதுகளும் வந்து மேலே சைக்கோ கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ் மாதிரியானதுகளாக தான் இருக்கும். அப்போ அதுகளையும் நீங்கள் கேட்லாக் கேபினெட்டில் வைக்கிறது தான் சரி. சரிதானே? அதுக்கு இங்கே வந்து அநேகமாக பண்ணுறதுன்றது கூடுதலாக அந்த ப்ரீ கேப்லின் கேபாபெண்டின் மாதிரியானதுகளுக்கு தான் இப்போ அதுக்கு ஒரு தனியாக ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி ஸ்டாக் இன் பண்ணி ஸ்டாக் அவுட் பண்ணி அப்படியான பிரச்சனைகள் கூட நடக்குது. செய்ய வேண்டிய அப்படி செய்து பார்க்க வேண்டிய விடயங்கள் வந்து கூடுதலாக வாங்க. சரிதானே? ரைட். அடுத்தது Reality when it comes to narcotics, close enough is never acceptable. If the register says you should have 50 tablets, you must have exactly 50. Never leave the keys to the control truck cabinet unattended, and never dispense these medications without verifying the identity of the patient and the validity of the specialized prescription. ரைட். அதாவது இந்த நார்கோட்டிக்ஸ் இப்படியான இந்த கண்ட்ரோல் சப்ஸ்டன்சஸ் அப்படியான இதுகளுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட அதாவது ஆல்மோஸ்ட் கரெக்டோ க்ளோஸ் ஆஃப்னு கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்குமென்றது சொல்கிறது எல்லாம் வந்து அக்செப்டபிள் இல்லை. 100% என்ன மாதிரி இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும். உங்களோட இஃப் த ரெஜிஸ்டர் சேஸ் யூ ஷுட் ஹேவ் 50 டேப்லெட்ஸ், யூ மஸ்ட் ஹேவ் எக்ஸாக்ட்லி 50. ஃபிசிக்கல் ஸ்டாக்கும் வந்து 50 இருக்கும். சரிதானே? அதாவது ரெக்கார்டு உங்களோட இதில் வந்து கொப்பியில் ரெஜிஸ்டரில் வந்து 50 டேப்லெட் ஸ்டாக் காட்டிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எண்ணி பார்க்க கிளைம் வந்து 50
இருக்கணும். சரிதானே? அப்போ சரியா ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒன்று குறைவாக இருந்தால் கூட பிரச்சனை தான், இல்லை ஒன்று கூட இருந்தாலும் பிரச்சனை. அப்போ எப்பவும் இது அவதானமாக இருக்கணும், கவனிக்காமல் விடக்கூடாது. டிஸ்பென்ஸ் பண்ணக்குள்ளே கவனம். இப்போ பேஷண்ட் வந்து பேஷண்ட்டை கொடுக்கக்குள்ளே வந்து டபுள் செக் பண்ணணும், சரியான அளவில் தான் கொடுக்குறீங்களா. அதே மாதிரி வரப்போகிற அதுக்கு அந்த மருந்துக்கு கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸுக்கு வரப்போகிற ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து வெளிடான ப்ரிஸ்கிரிப்ஷன் வருதா, இதுதான வேலிடிட்டி. அதே மாதிரி அதாவது வேலிட் ப்ரிஸ்கிரிப்ஷனானு பார்ப்போம், அதை வெரிஃபை பண்ணுவோம். சரிதானே? என்னென்னு சொன்னால் மெயின் முக்கியம் அது இப்படியான கண்ட்ரோல் சப்ஸ்டன்சஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியான ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் மருந்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இல்லை அதால் பிரச்சனைகள் வந்துன்னு சொன்னால் உங்களுக்கு சட்ட பிரச்சனைகளும் பாரத்துக்கான ஆபத்துகள் இருக்குது. சரிதானே? ரைட். ஓ Your practical assignment: ask your master pharmacist to show you where the controlled drugs are stored. Observe the process of recording a transaction in the controlled drug register. How are entries corrected if a clerical error is made? Locate the keys or access protocol for the narcotic cabinet. Who is authorized to hold it? ரைட். இப்போ உங்களுக்கு உங்களோட மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட்ட கண்ட்ரோல் சப்ஸ்டன்சஸ் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி இருக்குது அந்த மாதிரி கேட்கலாம். கேட்டு அதை பார்க்கலாம். அதில் லோக்கன் கீழே இருக்குதா, சேஃபாக இருக்குதான்றதை பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்குரிய ரெஜிஸ்டர் அதை வந்து வாங்கி பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்குரிய ரெஜிஸ்டரில் எப்படி அதுக்கு என்ட்ரி போடுறீங்க, அதை ஸ்டொக் இன் பண்ணுறது எப்படி, ஸ்டொக் அவுட் பண்ணுறது இப்போ ஸ்டொக் இன் பண்ணக்குள்ள பில் நம்பர் அதுகள் போட்டு ஸ்டொக் இன் பண்ணிங்கன்னா, ஸ்டொக் அவுட் பண்ணக்குள்ள ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்பர் போட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் இது டீட்டெயில் போட்டு ஸ்டொக் அவுட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி இதில் ஸ்டொக் இன் பண்ணி ஸ்டொக் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதில் எதுவும் எரர் கரெக்ஷன்ஸ் இருந்துன்னு சொன்னால் ஏதாவது மாறி என்டர் பண்ணினா அதை கரெக்ட் பண்ணிக்கல, வெட்டி மாற்றிக்கல, அதை என்னென்ன மாற்றினோம், சும்மா வெட்டி மாற்றிடுமோ மாற்ற அப்போ இல்லாது அப்படி மாற்றி இருக்குதா இல்லைன்னு சொன்னால் ஏதாவது எரர் கரெக்ஷன்ஸ் இருக்குல்ல, வெட்டி சைன் பண்ணி ஏதாவது ப்ரூஃப்கள் ஏதாவது வச்சு அப்படி ஏதாவது இருக்குதா, அதை கூட அதை வெட்டி என்ன காரணத்தால் வெட்டி மாற்றினதுக்குரிய ரீசன்ஸ் போட்டு இருக்குதா, அதுக்குரிய ப்ரூஃப் இருக்குதா, இல்லை ஃபார்மசிஸ்ட் சிக்னேச்சர் பண்ணி இருக்குதா, இல்லை சும்மா வெட்டி போட்டு நம்பரை மட்டும் மாற்றி இருக்குதா, யார் மாற்றினு தெரியாமல் மாற்றி இருக்குதா, அப்படியான விடயங்களை நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு அழிச்சு எழுதியோ அல்லது ஒன்றுக்கு மேலே ஒன்று எழுதின மாதிரியோ அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. சரிதானே? அப்படி சரியா வட்டி மாத்திரன்னா மாற்றி சைன் பண்ணி அது தெளிவாக இருக்கும். அப்படியான விடயங்கள் என்ன மாதிரி இருக்குது என்ற விடயங்களை நீங்கள் பார்க்கணும். அதுக்குரிய கீ ஆக்சஸ் கண்ட்ரோல் என்ன மாதிரி இருக்குது, கீ எங்கே இருக்குது, யார் அதை ஆக்சஸ் பண்ணலாம், அந்த விடயங்களை நீங்கள் கொஞ்சம் கேட்டு கதைக்கலாம். இப்போ இது சம்பந்தமான விஷயங்களும் நீங்கள் உங்களோட நோட் புக்கில் எழுதலாம். சரி, அடுத்த விடயம் அகல்யா. Lesson 10: Inventory Management, Consumption and Reordering. Welcome back. To run a pharmacy effectively, you must be a part-time mathematician. If you have too much stock, your money is sitting on the shelf covering dust. If you have too little, you fail your patient. Today we learn how to calculate exactly how much you need. ரைட். நீங்கள் ஃபார்மசியை வந்து சரியாக நடத்தணும்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கணக்கு கல்குலேஷன்ஸும் வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் கன்சம்ஷன் அண்ட் ரீஆர்டரிங் என்ன எவ்வளவு மறந்து போகுது,
பயன்படுத்தப்படுது, எவ்வளவு விற்கப்படுது, அதே மாதிரி அதுக்கு ரீஆர்டரிங் திரும்ப ஆர்டர் பண்ணுறது சம்பந்தமான சரிதானே. அதுக்கு ஓவரா நீங்கள் அதிக ஸ்டாக் எடுத்து நீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? தேவைக்கு அதிகமாக ஓவர் ஸ்டாக் எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? உங்களோட காசு கூட எடுத்து இப்போ ஒரு 10 எடுத்தா காணும், 10 எடுத்தா உங்களுக்கு ஒரு 10,000 முடியும்னு சொன்னால் நீங்கள் சும்மா தேவையில்லாமல் 100 எடுத்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட 1,00,000 காசு வேணா செல்ஃப்லேயே வந்து அது இருக்க போகுது, தட்டிலேயே வந்து 1,00,000க்குரிய பொருள் இருக்க போகுது. ஆனால் அதுவே உங்களுக்கு தேவையான அளவு 10,000க்கு வாங்கினீங்கன்னு சொன்னால் மிச்சம் 90,000 காசு மிச்சம் இருக்கு. அதுக்கு நீங்கள் வேறு தேவையான நிறைய பொருள்கள் வாங்கலாம் சரிதானே. அப்போ டூ மச் ஸ்டாக் இருந்துன்னு சொன்னால் உங்களோட காசு தேவையில்லாமல் செல்ஃப்லேயே இருக்க போகுது சரிதானே. அதை யூஸ் ஆகாமல் இருக்க போது சில காலம் போக டேட்டுகள் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சரிதானே. குறைவாக ஸ்டாக் இருந்ததுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? கஸ்டமர் விட்டுடுவோம். பேஷண்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு மருந்து இருக்காது, அதுவும் அடுத்த பிரச்சனை. அதனால் சரியாக எவ்வளவு பொருள் உங்களோட கடையில் இருக்கணும், இப்போ இந்த டைமில் ரீஆர்டர் பண்ணணும், அப்படியான விடயங்களை வந்து நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்வது நல்லது. அப்படி நீங்கள் கொடுக்கலாம் போச்சுன்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட் என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, குறைய இருந்ததுன்னு சொல்லி. ரைட், வாசிங்க. Quantity medicine consumption and Quantify reordering. medicine consumption and reordering level. Managing stock level requires an understanding of usage patterns to ensure continuous availability without overstocking. Quantifying consumption, you must be able to calculate the amount of medicine used over a specific period, daily, weekly, or monthly. This is often called the rate of consumption. Rate of Formula consumption. ஆவரேஜ் மந்த்லி கன்சம்ஷன் பார்க்கணும்னு சொன்னால் ஒரு கன்சம்ஷன்டா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு அந்த மருந்தில் எவ்வளவு தேவைப்படுதுன்னு பார்க்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு எவ்வளவு ட்ரக் விற்கப்பட்டிருக்குன்னு பார்த்து அதை 3ஆல் பிரிச்சிக்கணும்டா ஒரு மாதத்துக்குரிய ஆவரேஜ். அந்த 3 மாதத்துக்கு அந்த மருந்து எவ்வளவு வித்திருக்கு, எத்தனை டேப்லெட் 3 மாதத்துக்கு வித்திருக்குது என்று பார்த்து அதை 3ஆல் பிரிச்சிங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு மருந்துக்கு எவ்வளவு போகும்னு வரும். சில முதல் மாதம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அடுத்த மாதம் கொஞ்சம் கூடவே இருக்கலாம், அடுத்த மாதம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். அப்போ ஒரு கூட குறைய தேவைப்படலாம். அப்புறம் ஆவரேஜாக எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா நல்ல இப்போ 3 மாதத்துக்கு இவ்வளோ போயிருக்குன்றதை பார்த்து செய்யலாம். அப்போ ஃபார்மசியை ஸ்டாக் மேனேஜ் பண்ணணும்னா எவ்வளவு மருந்து யூஸ் ஆகுது, அதாவது யூஸ் ஆகுதுன்றது அங்கே நீங்கள் வெளியில் நீங்கள் உங்களுக்கு சேல் ஆகுதுன்றதை தெரிஞ்சு கொள்ளணும். அதை பார்த்து ரீஆர்டர் பண்ணுவோம். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் கன்சம்ஷன் கல்குலேஷன் சொல்லுவோம். கன்சம்ஷன் கல்குலேஷன்ன்றதுல வந்து எவ்வளவு பயன்படுத்தப்படுதுன்றதை நாங்கள் பார்க்குறது. அதுக்கு யூசேஜ் பேட்டர்னை வந்து நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ டெய்லியோ வீக்லியோ மந்த்லியோ எவ்வளவு யூஸ் ஆகுதுன்றதை தெரிஞ்சுன்னு சொன்னால் நாங்கள் தெரிஞ்சு ரீஆர்டர் பண்ணினாங்கன்னு சொன்னால் ஸ்டாக் ஷார்ட்டேஜ் வராது, அதோட வந்து ஓவர் ஸ்டாக்கும் ஆகாது சரிதானே. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து எவ்வளவு மெடிசின் வந்து யூஸ் ஆகுதுன்றதை கால்குலேட் பண்ணணும். இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், ரேட் ஆஃப் கன்சம்ஷன் சொல்லுவோம். அதுக்கு உதாரணமாக ஆவரேஜ் மந்த்லி கன்சம்ஷன் பார்க்கணும்னு சொன்னால் டோட்டலாக 3 மாதத்துக்கு பயன்படுத்தப்படுற விற்கப்பட்ட வழங்கப்பட்ட மருந்துகளை பார்த்து அதை 3ஆல் பிரிச்சோம்னா ஆவரேஜ் மந்த்லி கன்சம்ஷன் வரும். உதாரணமாக 3 மாதத்துக்கு பேராசிட்டமால் எடுத்தோம்னா இப்போ ஒரு முதல் மாதம் 300 டேப்லெட் விற்கப்படுது, முதல் மாதம் ஒரு 300 டேப்லெட் விற்கப்படுது, அடுத்த 2ஆம் மாதம் ஒரு 450 டேப்லெட் விற்கப்படுது, 3ஆம் மாதம் ஒரு 600 டேப்லெட் விற்கப்படுதுன்னு சொன்னால் மொத்தம் எவ்வளவு? முதல் 300, பிறகு 450, பிறகு 600, எவ்வளவு? 1350. 1350. அப்போ அது மூண்டையும் கூட்டி 3ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளவு? 1350 3ஆல் பிரிச்சா 450. அப்போ
ஒரு ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு எவ்வளவு பயன்படுத்தப்படுதுன்னு நாங்கள் எடுக்கலாம். 450 பயன்படுத்தப்படுதுன்னு எடுக்கலாம். சரிதானே? அப்போ உங்களுக்கு ஒரு மருந்தை ஓட பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ மருந்து இல்லாமல் போன உடனே ஓட பண்ணி, மருந்து துப்புரவா இல்லாமல் போன உடனே ஓட பண்ணி, அதே மாதிரி அது நீங்கள் எவ்வளவு எடுக்கிறது, எவ்வளவு அளவில் எடுக்கிறன்றது தெரியாமல் தேவையில்லாமல் ஓட பண்ணி அப்படியான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் சரியாக அதெல்லாம் கால்குலேட் பண்ணி செய்யணும். சரிதானே? ரைட். அதுக்கு ரீ ஆர்டரிங் லெவல் என்று ஒன்று நீங்கள் வச்சிருக்கணும். ரீ ஆர்டரிங் லெவல் என்று ஒன்று வச்சிருக்கணும். அதில் அதுக்கு சில காரணிகளை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். ரைட். Determining reordering level, you must identify the tipping point at which a new order must be placed to prevent a stock out. ரைட். அதாவது ரீஆர்டரிங் லெவல்ன்றது வந்து நீங்கள் வச்சிருக்கணும். ஸ்டாக் முடியாமல் முழுக்க முடிஞ்ச அப்புறம் உள்ள வர்றது இல்லை. முழுக்க முடிகிறதுக்கு முன்னமே நீங்கள் வந்து புது புது ஆர்டர் ஒன்று பண்ணணும். அதுக்கு ஒரு பாயிண்ட் உண்டு, டிப்பிங் பாயிண்ட். சரிதான்? ரைட். அதான் ரீஆர்டரிங் லெவல். அடுத்தது லீட் டைம்ன்ற ஒரு வேர்ட் தெரிஞ்சிருக்கணும். லீட் டைம்னு சொன்னா என்ன? Lead time, the time it takes from placing an order to the stock arriving on the shelf. அதாவது நீங்கள் ஓட போடுறதுக்கும் நீங்கள் ஓட போட்டதுலேருந்து ஸ்டாக் வந்து உங்களோட செல்ஃபுக்கு வரும் வரை எடுக்கிற நேரம். நீங்கள் ஓட போட்டு எத்தனை நாளில் அது வந்து சேரும், உங்களோட சப்ளையர் எத்தனை நாளில் தருவார். இப்போ 5 நாள் செல்லும். அதை நீங்கள் ஸ்டாக்வெல் செக் பண்ணி எல்லாம் என்டர் பண்ணி ஸ்டாக்கில் ஏற்றிட்டு உங்களோட செல்ஃபுக்கு வாரத்துக்கு மொத்தமாக எவ்வளவு நாள் எடுக்கும், ஒரு 5-6 நாள் எடுக்கும்னு சொன்னால் அதான் லீட் டைம். விற்பனைக்கு உங்களுக்கு செல்ஃபுக்கு அவங்க ஓட பண்ணினதுலேருந்து உங்களோட விற்பனைக்கு செல்ஃபில் தட்டில் வைக்கக்கூடிய வரைக்குமான நேரம். அதை வச்சுக்கொண்டு இப்போ அவ்வளோ காலத்துக்கும் போதுமான அளவு ஸ்டாக்கும் ஒரு பஃபர் ஸ்டாக்கும் இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டாக். திடீரெண்டு வழக்கத்தை விட திடீரெண்டு ஒரு பாக்ஸா ஒரு கூடின அளவு போச்சுன்னு சொன்னால் ஒரு பஃபர் ஸ்டாக் இருக்கும். அதனால் ஒரு ஓட பண்ணினா அது இவ்வளவு நாளில் வருமன்றதையும் அத்தனை நாளைக்கு எவ்வளவு மருந்து தேவையானதுன்றதையும் நாங்கள் டச்சராக கொஞ்சம் கூட தேவைப்பட்டதுன்னு சொன்னால் ஒரு அடிஷனல் ஸ்டொக்கையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் கிட்டத்தட்ட அவ்வளவு மருந்தும் இருக்கேக்குள்ள தான் ரீஓட பண்ணோம். சரிதானே? பஃபர் ஸ்டாக்னு சொல்கிறது என்ன? Buffer stock, extra stock kept to cover unexpected surge in demand or delivery delay. அது ஒரு ஏதாவது நாங்கள் வழக்கமாக 5 நாள் 6 நாளில் வாரதுன்றது சிலவோட அந்த சப்ளையர் சிலவோட 10 நாளில் திரும்ப வந்த ஒரு 5 நாளில் வராமல் ஒரு 8 நாள் ஒரு 3 நாள் டிலேயாக வராருன்னு சொன்னால் எங்களுக்கு அங்கே 3 நாளைக்கு மறந்து காணாமல் இருக்குமில்லை. அதனால் ஒரு பஃபர் ஸ்டாக் ஒன்று வச்சுருக்கணும். அப்போ ஒரு ரீஆர்டரிங் லெவல், ROL ரீஆர்டரிங் லெவல் என்று சொல்கிறது வந்து சில விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் செய்யோம். சும்மா முடிஞ்ச பிறகு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. The pharmacist reality, stock out are a clinical failure if a patient with chronic hypertension hums in and you are out of their medication because you forget to check the reordering level. That patient is at risk. Always monitor your fast movers, those drugs that play off the shelf more closely than the rest of your inventory. ரைட். இதில் ஸ்டாக் அவுட்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை. சரிதானே? ஸ்டாக் அவுட்ஸ் ஆர் அ கிளினிக்கல் ஃபெயிலியர். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியமாக தொடர்ந்து குரோனிக்காக ஒரு மருந்து எடுத்து கொண்டு போகிற வரைக்கும் ஒரு மருந்து திடீரென்று கிடைக்கலையேன்னு சொன்னால் அவருக்கு வந்து பிரச்சனையாக அமையும். சரிதானே? அதால் வந்து பேஷண்ட்டுக்கு ரிஸ்க் டிசீஸ் வந்து கண்ட்ரோல் ஆகாது. அப்போ அப்படி ஒரு ஸ்டாக் அவுட் ஆகிடுன்னு சொன்னால் நீங்கள் என்ன காரணமாக இருக்குது? நீங்கள் ரீஆர்டர் லெவல் வந்து நீங்கள் செக் பண்ண இல்லை, டைமுக்கு ஆர்டர் போட இல்லை, அல்லது அதால் தான் என்ன செய்திருக்கு
ஸ்டாக் அவுட் ஆகிருக்கு. அதில் இன்னொன்று தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் அப்படி அதில் வந்து ஃபாஸ்ட் மூவர்ஸ், சில மருந்துகள் வந்து வேகமாக செல் ஆகும், சில அதிக டிமாண்ட் இருக்கும், கூடுதலாக கேட்கப்படுறதா இருக்கு. அப்போ அதை சொல்லுவோம் ஃபாஸ்ட் மூவிங் ட்ரக்ஸ் அல்லது ஃபாஸ்ட் மூவர்ஸ் என்று சொல்லுவோம். அப்போ என்ன செய்யணும், இப்படியான ட்ரக்ஸை வந்து க்ளோஸாக வந்து மானிட்டர் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக கேட்கப்படுற ப்ரிஸ்கிரிப்ஷனில் அடிக்கடி வார மருந்துகளை வந்து நீங்கள் க்ளோஸ் வந்து மானிட்டர் பண்ணணும். ரெகுலராக வந்து ஸ்டொக்கை வந்து செக் பண்ணணும், ஏர்லியாக வந்து ஓட பண்ணணும். சரிதா? Inventory reordering planning. To manage inventory properly, you Inventory need to know reorder planning. ரீஆர்டர் பிளானிங். To manage inventory properly, you need to know consumption, how much stock is கன்சம்ஷன் என்று சொல்றது வந்து என்ன? கன்சம்ஷன்ன்றது வந்து how much stock is used or sold in certain sold. period. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து எவ்வளவு ஸ்டாக் வந்து விற்கப்படுது என்ற இதுதான் வந்து கன்சம்ஷன். லீட் Lead டைம்ன்றது time, how order பண்ணி வச்சிருந்தோம். என்னண்டு? ஆர்டர் பண்ணிட்டு அந்த பாமசிக்கு வார இந்த காலையில ஓட பண்ணினதுலேருந்து உங்களோட பாமசிக்கு வார சிலவில் வந்த உடனே தட்டில் சேலுக்கு வைக்க மாட்டீங்க, சிலவில் வந்த உடனே என்ன செய்யும், ஸ்டாக்கில் ஏற்றி இன்வென்ட்ரிக்கு எடுத்து, அதாவது சிஸ்டத்தில் ஏற்றிட்டு தான் தட்டுக்கு வரும். இப்போ கிட்டத்தட்ட உங்களை தட்டுக்கு வாரதுக்கான நேரம் கிட்டத்தட்ட ஏண்டா நீங்கள் வந்த உடனே சில வேலை செல் பண்ண மாட்டீங்களா, அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதுக்கு சில வேலை டைம் எடுக்கும். ஒரு நாள் அப்படி டைம் எடுக்கும், ஒரு நாள் ஒரு டைம் எடுக்கும்னு சொன்னால் அப்போ அதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். என்னென்னு சொன்னால் பண்ணால் தான் சரியான ஒரு லீட் டைமாக நாங்கள் எடுக்கலாம். என்ன சொன்னாங்க, ஸ்டாக் வந்த உடனே நீங்கள் பயன்படுத்த விடுக்கிற மாட்டீங்களான்னு. அப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு ஸ்டாக் அவுட் ஆகக்கூடாது, ஷார்ட் ஆகக்கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட செல்ஃபுக்கு வெறும் மட்டுமான டைம் எடுக்கிறது எங்களுக்கு சேஃப். அடுத்தது சேஃப்டி ஸ்டாக். extra stock keep as a backup for delays or sudden high demand. திடீரென்று அது ஒரு கூட கொடுக்க வேண்டிய தேவைப்பாடுகள் விரைக்குள்ள வந்து ஒரு பேக்கப் ஸ்டாக், ஒரு 2 வட்டி கூட வச்சிருக்கிறது, அதாவது 3 வட்டி கூட வச்சிருக்கிறது, அது ஒரு சேஃப்டி ஸ்டாக். Order point, stock level at which you must place a new order. ரைட். Formula. அதாவது ரீஆர்டரிங் பாயிண்ட்ன்றது வந்து அதாவது த ஸ்டாக் லெவல் அட் விச் யூ மஸ்ட் பிளேஸ் அ நியூ ஆர்டர். நீங்கள் புதுசாக எவ்வளவு ஸ்டாக் இருக்கேக்குள்ள நீங்கள் திரும்ப ஆர்டர் பண்ணணும்ன்றது, அவ்வளவு ஸ்டாக் இருக்கேக்குள்ள நீங்கள் திரும்ப ஆர்டர் பண்ணணும்ன்றதான் வந்து ரீஆர்டர் பாயிண்ட். Reorder point equal average daily consumption into lead time in days plus safety stock. ரைட். இப்போ நீங்கள் சொன்னதின்படி சும்மா பார்ப்போமே, முதல் மாதம் 300 அப்படியே பார்த்துறாங்க, 2ஆம் மாதம் 450, 450, 3ஆம் மாதம் 600. ஓ 600. அப்போ மொத்தம் எவ்வளோ வந்தது? 1350. இப்போ 3 மாதம். அப்போ ஆவரேஜ் ஒரு மாதத்துக்கு 3ஐயும் கூட்டி 3ஆல் பிரித்தா ஒரு மாதத்துக்கு ஆவரேஜ் எவ்வளோ வந்தது? 450. ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக 450 வருதுன்னு சொன்னால், ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக 450 டேப்லெட் வருதுன்னு சொன்னால், ஒரு மாதத்தில் நாங்கள் ஆவரேஜ் 1004 இதுக்கு எடுக்கலாம், ஒரு 30 நாள்னு எடுக்கலாம். நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனை விடுங்கோ, அதை விடுங்கோ. இப்போ நீங்கள் கல்குலேஷனுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் அது ஒரு அது வீக் இது பார்க்குறோம் நாங்கள். இது நார்மலாக ஒரு மாதத்துக்கு ஒரு 30 நாள்னு சொன்னால் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு
எத்தனை டேப்லெட் விற்குதுன்னு எடுக்கலாம். 150 முடியாமல் 15 15 டேப்லெட். அப்போ அவரேஜ் டெய்லி கன்சம்ஷன் ஒரு நாளைக்கு 15 டேப்லெட் விற்குதுன்னு எடுக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு 15 டேப்லெட் விற்குது. ஒரு நாளைக்கு 15 டேப்லெட் விற்குது. இப்போ நீங்கள் ஃபுல்லாக முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் ஒரு ஸ்டாக் வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ தான் நீங்கள் ஓட பண்ணுறீங்கன்னு சொன்னேன். 0 ஆகினா அப்புறம் ஓட வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சப்ளையர் உங்களுக்கு தாரத்துக்கு 5 நாள் எடுக்கும். சப்ளையர் வாரத்துக்கு 5 நாள் எடுக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு 0 ஆகினா இந்த 5 நாளைக்கு முடிய மருந்து உங்கள்கிட்ட இருக்குமோ? இல்ல இருக்காது. 0 ஆகிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த 5 நாளைக்குரிய மருந்து இருக்கா? இப்போ 5 நாளைக்கு கேட்குற நேரம் எல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை இல்லை இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. ஆமா இல்லையோ? 5 நாளைக்கு இல்லை இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த 1 2 3 4 5 இந்த 5 நாளைக்கும் தேவையான போதுமான ஸ்டொக்கை வச்சு கொண்டு தான் நீங்கள் ஓட வேணும். ஒரு லீட் டைம் 5 நாள்னு சொன்னால் ஓட வேணுலேருந்து வாரத்துக்கு வந்து உங்களுக்கு விற்பனைக்கு தயாராகிறதுக்கு 5 நாள் எடுக்கும்னு சொன்னால் அந்த 5 நாளைக்கு அப்போ ஒரு நாளைக்கு அவரேஜாக எத்தனை டேப்லெட் விற்கப்படுது? 15. அப்போ நீங்கள் ஓட வேணுன்னா வாரத்துக்கு எத்தனை நாள் எடுக்கும்? சும்மா உதாரணத்துக்கு சொல்லுங்கள், எத்தனை நாள் எடுக்கும்? சில 5 நாளாக இருக்கலாம், 3 நாளாக இருக்கலாம், 2 நாளாக இருக்கலாம், 7 நாளாக இருக்கலாம், 10 நாளாக இருக்கலாம். நான் உதாரணத்துக்கு சொன்னது 5 நாள். இப்போ 5 நாள் அதான் என்னது லீட் டைம். ரெண்டையும் பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்? எவ்வளோ வரும்? 25 25 15 5 வரும் 75 75 டேப்லெட். அப்போ 5 நாளைக்கும் ஒரு அவரேஜ், ஒரு நாளைக்கு அவரேஜாக 15 படி 5 நாளைக்கும் 5 நாளைக்கும் 75 டேப்லெட் அவரேஜாக போகுதுன்னு வைப்போம். சில விட ஒரு எங்களுக்கு ஒரு சேஃப்டி ஸ்டாக்குன்னு வச்சுருக்கோம். சில விட ஒரு 15 விட சில விட ஒரு நாளைக்கு சில விட கூட போகலாம். சில விட வந்து கொஞ்சம் கூட தேவைப்படுது. இப்போ குறைய போனால் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு மிச்சம் ட்ரக் இருக்கும். இப்போ கூட போயிட்டுன்னு சொன்னேன். இப்போ 2ஆம் நாள் சில விட 25 வித்துட்டு, 2ஆம் நாள் சில விட 25 வித்துட்டுது. அப்புறம் 3ஆம் நாள் 15 அப்படியே வருதுன்னா ஒரு 10 அந்த கிழமைக்கு கூட போகும். அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி ஸ்டாக் கொண்டு வேணுமே இல்லை? ஒரு சேஃப்டி ஸ்டாக் ஒரு ஒரு 25 டேப்லெட்டு அப்புறம் இன்னொரு நாளும் சில விட உங்களுக்கு கூட தேவைப்படலாம். ஒரு இன்னொரு நாளைக்கு ஒரு 20 தேவைப்படலாம், இன்னொரு நாளைக்கு ஒரு 25 தேவைப்படலாம், இன்னொரு நாளைக்கு சில விட ஒரு நாளைக்கு 15க்கு பதிலாக 10 தேவைப்படலாம். இப்போ கொஞ்சம் கூட வச்சிருக்கணும். அப்போ நாங்கள் ஓட வேண்டியதுலேருந்து வாரத்துக்கு அவரேஜாக 75, ஒரு அவரேஜாக ஒரு நாளைக்கு 15 டேப்லெட் படி 5 நாளைக்கும் ஒரு 75 டேப்லெட் தேவை. ஆனால் ஒரு சேஃப்டி ஸ்டாக் ஒரு 25 டேப்லெட் ஒரு சேஃப்டியாக ஒரு பஃபர் ஸ்டாக்காக நாங்கள் வச்சுருப்போம். 25 பஃபராக வச்சுருப்போம் என்று சொன்னால் ரீஆர்டரிங் பாயிண்ட் வந்து எவ்வளவு? 100. அப்போ நீங்கள் எத்தனை டேப்லெட் இருக்கீங்களோ ஓட பண்ணணும்? 100 டேப்லெட் இருக்கேக்க ரீஆர்டர் பண்ணணும். 100 டேப்லெட் இருக்கேக்குள்ள ரீஆர்டர் பண்ணணும். 100 டேப்லெட் இருக்கேக்குள்ள ரீஆர்டர் பண்ணணும். என்ன செய்யக்கூடாது? 0 ஆகினா பிறகு ரீஆர்டர் பண்ணக்கூடாது. அப்போ உங்களோட சிஸ்டங்களில் சில வேலை ஸ்டாக் அலர்ட் என்ற ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டாக் அலர்ட்டில் வந்து நீங்கள் என்னத்தை கொடுத்து வைக்கணும்? 0 கொடுத்து வைக்கணுமோ, 15 கொடுத்து வைக்கணுமோ, 100 கொடுத்து வைக்கணும்? 100 கொடுத்து வச்சா அது செல்லாகி கொண்டு வரைக்க விற்று 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 கொண்டு வரைக்குள்ள 100க்கு வந்தோடனே டக்குன்னு உங்களுக்கு அலர்ட் காட்டும். 100க்கு வந்தோடனே அலர்ட் காட்டும். இப்போ நீங்கள் ஒரு ட்ரக் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஐட்டம்னா அதுக்கு ஒரு மாதிரி செட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஐட்டம்னா உங்களுக்கு ஒரு ரீஆர்டரிங் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 தான் போகுது, 2 தான் போகுதுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட இதை வச்சுருக்க மாதிரி அந்த சப்ளையர் குறிப்பிட்ட அந்த மருந்துக்கான சப்ளையர் வாரத்துக்கான நேரம் அதையும் வச்சுக்கொண்டு தான் அந்த அலர்ட் நீங்கள் செட் பண்ணுவோம். சிலது வந்து போட்டால் அடுத்த நாளே ஸ்டாக் வந்துடும். அப்போ லீட் டைம் வந்து 1 போடுவீங்க. அப்போ உங்களுக்கு ரீஆர்டரிங் பாயிண்ட் வந்து குறைவாக இருக்கு.
ஒன்றால் பெருக்கினா 15, 15 தர 1 15, 15 + 25 எவ்வளவு? 40. ஓ 40. அப்போ 100 இருக்கேக்க ஓட பண்ணது 40 இருக்கேக்க ஓட பண்ணாலே காணும். ஏன்னு சொன்னால் நான் இன்றைக்கு ஓட பண்ண நாளைக்கு வந்துருந்தாங்க. லீட் டைம் ஒன்று தானே போட்டுருந்தாங்க, ஒரு நாளில் வந்துருந்தாங்க. அப்போ 40 இருக்கேக்க ஓட பண்ணால் வந்துடும். தச்சிலா நாளைக்கு விராட்டிலும் நாளண்டைக்கு வந்தாலும் உங்கள்கிட்ட போதுமானது இருக்குது. ஏன்? Safety stock. எங்கள்கிட்ட சேஃப்டி ஸ்டாக் ஒன்று இருக்குது. இதுதாங்க சேஃப்டி ஸ்டாக் 25. இப்போ இந்த 15 ஒன்று 15 25. அப்போ எங்களுக்கு ஒரு நாளைக்கு 15 தான் 15 விற்காம கொஞ்சம் கூட போனாலும் எங்களுக்கு மிச்சம் 25 என்ற ஒரு சேஃப்டி ஸ்டாக் இருக்குது. அப்போ எங்களுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் பிந்தி வந்தாலும் இன்னொரு 15 இருக்குது. சரிதானே? ரைட். அதான் அந்த உங்களோட ரீஆர்டரிங் பாயிண்ட்ன்றது. உதாரணத்துக்கு வாசிக்கணும். Step 1. Calculate average monthly consumption. Example, last 3 months paracetamol usage. January 270 tablet, February 300 tablet, March 330 tablet. Calculation, total 900 tablet. Average மந்த்லி கன்சம்ஷன் 93 tablet ஒரு மூண்டையும் கூட்டி 3 நாள் பிரிச்சா 300. அப்போ ஒரு மாதத்துக்கு 300 டேப்லெட் விற்குதுன்னு வைப்போம். அப்போ நாங்கள் என்ன பார்க்கணும் இனி? ஒரு மாதத்துக்கு 300. அடுத்தது என்ன பார்க்கணும்? டெய்லி கன்சம்ஷன். months 30 daily consumption. Step 2, convert to daily consumption. மந்த்துக்கு அன்னளவா நாங்கள் 30 நாள் வச்சோம்னா இனி ஒரு மாதத்துக்கு 300 நாங்கள் ஆவரேஜ் பார்த்து நாங்கள் 3 மாதத்துல இருந்து ஆவரேஜ் ஒரு மாதத்துக்கு 300. அப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜ் ஆண்டு பார்த்தா 300 30 பிரிச்சா 10 டேப்லெட் per டே. ஒரு நாளைக்கு 10 டேப்லெட். அடுத்தது ஸ்டெப் 3, ஐடென்டிஃபை லீட் டைம். அப்போ நாங்கள் அந்த குறிப்பிட்ட மருந்துக்குரிய சப்ளையர் அந்த மருந்து எங்களுக்கு தாரத்துக்கு எத்தனை நாள் எடுக்கும்? சிலது 3 நாளில் வருமா இருக்கலாம், 5 நாளில் வருமா இருக்கலாம், இதோட ஒரு கிழமையில வருமா இருக்கலாம், இல்லை 10 நாளில் வருமா இருக்கலாம். அது அந்த சப்ளையரை பொறுத்தது. அதை அந்த குறிப்பிட்ட மருந்துக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மருந்தை எத்தனை நாளில் சப்ளையர் தருவாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நோட் பண்ணி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட எத்தனை நாள், 3 நாளில் வரும், 5 நாளில் வரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இது உதாரணத்துக்கு சப்ளையர் டேக்ஸ் 5 days to deliver, 5 நாளில் வேறுமென்று வைப்போம். சரிதான்? ரைட். அடுத்தது சேஃப்டி ஸ்டாக். சேஃப்டி ஸ்டாக்கை டிசைட் பண்ணணும். என்னென்னு சொன்னால் அது போகிற ஃபாஸ்ட்டாக போகிற ப்ராடக்டா ஸ்லோவாக போகிற ப்ராடக்டான்னு வச்சுக்கொண்டு தான் உங்களுக்கு தெரியணும் சேஃப்டி ஸ்டாக். சேஃப்டி ஸ்டாக் கொஞ்சம் கூட வச்சுருந்தா நல்லமா, இல்லை அது ஒரு 10 இருந்தால் காணுமா, ஒரு 20 இருந்தால் நல்லமா, ஒரு நாள் 2 நாள் பிந்தி நாளும் சமாளிக்கக்கூடிய மாதிரி ஒரு 20 இருந்தால் நல்லமா. அப்போ அதுவும் கூட பொறுத்தது. அது நீங்கள் தான் அந்த பொருளோட தன்மையை பொறுத்து தான், பொருளை பொறுத்து தான், நீங்கள் மருந்தை பொறுத்து தான் நீங்கள் தீர்மானிக்கணும். சேஃப்டி ஸ்டாக் எவ்வளோ வச்சிருந்தா நல்ல சரி, அவன் 2 நாள் பிந்தினா அவ்வளோ தேவைப்படும். அது ஒரு 20 வைப்போம். ஓகே. அப்போ என்னென்று நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம்? ஒரு நாளைக்கு ஒரு மெடிசின் அளவை லீட் டைம் அதான் ஒரு நாளைக்கு 10 தேவை. அப்போ ஓட பண்ணினா வாரத்துக்கு கிட்டத்தட்ட 5 நாள் எடுக்கும். இருந்தாலும் சஜ்ஜரா கொஞ்சம் கூட குறைய தேவைப்பட்டா அல்லது வாரத்துக்கு கொஞ்சம் பிந்தினா ஒரு சேஃப்டி ஸ்டாக் 20. அப்போ மொத்தமாக எவ்வளவு? 70 டேப்லெட். அப்போ எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா டேப்லெட்டில் எத்தனை டேப்லெட் வரைக்குள்ள நாங்கள் ரீஓட பண்ணணும்? 70 டேப்லெட் வரைக்குள்ள எங்களுக்கு அலர்ட் வரணும். அந்த சப்ளையர்கிட்ட நாங்கள் ரீஆர்டர் பண்ணணும். அப்போ எங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம், ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்கள்கிட்ட அது வரும் வரைக்குமான ஸ்டாக் இப்போதைக்கு இருக்குது. ஏன்? முதல் நாள் ஓகே, 2வது நாள் 20, 30, 40, 50 சஜரா கூட குறைய போனாலும் அங்கே மிச்சம் ஒரு 20 உங்கள்கிட்ட சேஃப்டி ஸ்டாக் இருக்கோ இல்லையோ? இருக்கு. ஓகே, அதான் வந்து ரீஆர்டர் பாயிண்ட்ன்றது. நான் இதோட இன்னைக்கு இந்த செக்ஷனோட முடிக்கிறேன். இதையும் மாற்றி விடும். Final interpretation. You sell 10 tablets per day. In 5 days,
waiting time, you see 15 tablets, you keep 20 tablet extra, safety, so it gets சேஃப்டி அப்போ 70. 70 டேப்லெட் இருக்கேக்குள்ள நீங்கள் ஆர்டர் போட வேணும். ஜீரோவுக்கு வந்த அப்புறம் கூட பண்ணுற அண்டு இருக்க கூடாது. சரிதானே? ரைட். ஓகே, அப்போ உங்களோட ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட் வாசிக்கிறது. வாசிங்க. A practical assignment. Pick one common medication, example metformin or amoxicillin. Ask your master pharmacist to help you look up how many packs were sold in the last 30 days. Identify the reorder point for that specific drug in your pharmacy's computer system or logbook. Is it based on a specific number of box left? அதாவது உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பார்த்து, ஒரு மாதத்துக்கு பார்த்து அப்படி வந்து அவரேஜ் அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னு சொன்னால் 3 மாதத்துக்கு பார்க்கலன்னா 3 மாதத்துக்கு பார்க்கலாம். இல்லை ஒரு மாதத்தில் பார்த்து என்ன நீங்கள் ஒரு நாளைக்குள்ள கிட்டத்தட்ட 30 பிரித்து நீங்கள் பார்த்து அப்படி ஒரு ரீஆர்டர் பாயிண்ட் என்ன மாதிரி அவைகள் மெயின்டைன் பண்ணினோம்ன்றதை நீங்கள் செக் பண்ணி அது சம்மந்தமாக ரீஆர்டரிங் பாயிண்ட் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதை விட இன்னொரு நாளைக்கு நீங்கள் அந்த ரீஆர்டரிங் பாயிண்ட் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் அது சம்மந்தமாக செக் பண்ணி பார்த்து நாங்கள் அதுக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்தினீங்கள் அப்படியான இதுகள் வந்து வேணுமென்று சொன்னால் நீங்கள் இது இன்னொரு நாளைக்கான லோக் புக்கில் உங்களோட ஆக்டிவிட்டியில் எழுதலாம். சரிதானே? அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நான் கதைச்ச விஷயம் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். மிச்சம் நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே தானே? கதைச்சது விளங்கினதோ? Thanks. ரைட்.